Welcome to Talk and Mark YouTube channel. This is Rudrapriya and this session is daily CA discussion in Tamil. May 1st oda CA தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ நரேஷ் குமார் சார் அண்ட் அன்அகாடமி. ப்ராக்டிஸ் கோர்ஸ் ஆன் லாஜிக்கல் ரீசனிங் ஃபார் IBBSPO அண்ட் ட்ரையல் மார்க் ஃபார் SBA clerk இந்த 2 கோர்ஸஸும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கெட் என்ரோல்ட். இந்தியாஸ் டாப் educators top batches are available in Unacademy. If you are interested, get enrolled. India's biggest free scholarship test for bank exam, which is on tomorrow morning 10 a.m. Use the code Naresh10. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. If you are interested, get enrolled. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்னு பார்த்தோன்னா நேஷ்னல் ஹானஸ்டி டே. இந்த நேஷ்னல் ஹானஸ்டி டே 30th ஏப்ரல் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இன் யூஎஸில் தான் மோஸ்ட்லி இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஏன் இந்த டே அப்படின்னு பார்த்தோன்னா, ஹிரிஷ் கோல்ட்பர்க் அப்படின்றவர் தான் இந்த டேவை வந்து சூஸ் பண்ணார். இந்த டேவை ஏப்ரல் 30th சூஸ் பண்ணுறதுக்கு 2 ரீசன் இருக்குது. மொதல் ரீசன் என்னென்னா, ஏப்ரல் 1st வந்து ஏப்ரல் ஃபூல்ஸ் டே. ஸோ அது ஒரு ஃபால்ஸ்ஹுட் டே அப்படின்றதுனால அது வேண்டான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டாக லாஸ்ட் டேட் எடுத்திருக்காரு. அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னா, வாஷிங்டனோட ஃபர்ஸ்ட் யூஎஸ் பிரசிடெண்ட் யூஎஸோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன். அவர் வந்து 30th ஏப்ரல் 1789 தான் பொறுப்பேற்றார். ஸோ அந்த நாளையும் நான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேஷ்னல் ஹானஸ்டி டேவை வந்து ஏப்ரல் 30th வச்சாங்க. அண்ட் யார் இந்த ஹிரிஷ் கோல்ட்பர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ப்ரெஸ் செக்ரட்டரி ஆஃப் மேரிலேண்ட் அண்ட் ரைட்டர் ஆஃப் மெனி நாவல்ஸ். அதுக்கப்புறம் இந்த டேவை வந்து ஹாலிடேவாக டிக்ளேர் பண்ணார் 1990s. இவர் எழுதின புக், ஒரு ஃபேமஸ் புக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த புக் ஆஃப் லைஸ், ஃபிப்ஸ், டேல்ஸ், schemes, scams, fakes and frauds that have changed the course of history and affects our daily lives. ஸோ இவருக்கு ரொம்ப பொய்னா பிடிக்காது போல். ஹானஸ்டி டே இஸ் அ கேம்பெயின். அதை வந்து கேம்பெயினாக ரன் பண்ணுவாங்க. எதுக்காகனா, மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் லைஸ் கொடுக்குறாங்கல்ல, பொலிட்டிக்கலாக வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அண்ட் சர்வ்ஸ் டு இன்க்ரீஸ் அவேர்னஸ் இன் த மோஸ்ட் டிசைட்ஃபுல்னால் வஞ்சகமிக்க பொய் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டே. ஸோ ஹானஸ்டி டே ஏப்ரல் 1 வந்து ஃபூல்ஸ் டே அப்படின்னா, ஏப்ரல் 30 ஹானஸ்டி டே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் இஸ் நோ பர்டிகுலர் தீம் ஃபார் திஸ் டே. ஓகே, ஹானஸ்டி டே ஆன் ஏப்ரல் 30th. ஸோ ஜாஸ் டே நேற்று வந்து ஏப்ரல் 29 வந்து டான்ஸ் டே. ஸோ ஏப்ரல் 30 வந்து ஜாஸ் டே. ஸோ டான்ஸ் டே அன்னைக்கு டான்ஸ் அப்போது ஜாஸ் மியூசிக் போட்டு ஆடுறாங்க. ஸோ முந்தின நாள் ஆடின டான்ஸோட ஜாஸ் சாங் நெக்ஸ்ட் டே வரையும் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே விச் இஸ் ஆன் ஏப்ரல் 30. UN எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அவங்க தான் 2011 வந்து நம்ம ஜாஸை வந்து ஹைலைட் பண்ணணும், அதோட டிப்ளமேட்டிக் ரோல் எல்லாத்தையும் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், குளோபல் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். 30th ஆஃப் எவ்ரி இயர் வந்து நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் UN நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், தட் இஸ் யுனெஸ்கோ தான் 2011 இதை அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஜாஸ் பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஜாஸ் மியூசிக்கோட பவர் எப்படி இருக்குன்னா, that forces for peace, dialogue and mutual understanding. ஏன்னா ஜாஸ் சாங்ஸ் அப்படி, அண்ட் டான்ஸும் அப்படி தானே, ஜாஸ் டான்ஸும். ஸோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், பீஸ்ஃபுல்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இது வந்து ஆஃப்ரிக்கன் கம்யூனிட்டியில் தான் இதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நியூ ஆர்லியன்ஸில் 20th centuryலேருந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போது யுனெஸ்கோ ரெகக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அண்ட் இதை வந்து க்ரியேட் பண்ணது யாருன்னா, ஜாஸ் பியானிஸ்ட் அண்ட் இப்போது யுனெஸ்கோவோட குட்வில் அம்பாசடர் ஹர்பி ஹேன்காக் தான் இதை எப்படி செலிப்ரேட் பண்ணோம். இது வந்து 10th இயர். ஸோ 10th anniversary ஆஃப் திஸ் இயர் அவங்க எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க. பட் அது நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ அதனால் இங்கே கொடுக்கல. இன்டர்நேஷ்னல் டே ஜாஸ் டேவும் வந்து ஏப்ரல் 30. ஹானஸ்ட்டாக ஜாஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணணும், விச் இஸ் ஆன் ஏப்ரல் 30. ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆபிச்சுவரி பார்த்தோன்னா மைக்கேல் காலின்ஸ். ஸோ மோஸ்ட்லி இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இவரை பற்றி நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணாலும் சரி, ஆர் லைக் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, ரொம்ப பாவம் மனுஷன். இவரோட போன மித்த 2 பேரான நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் பஸ் ஆல்ட்ரின், இந்த கீழே இருக்குது பாருங்கள், நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் பஸ் ஆல்ட்ரின், இவங்க 2 பேரும் பயங்கர ஃபேமஸ். நீல் ஆம்ஸ்ட்ராங் நம்மளுக்கே தெரியும். இவர் யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஹீ இஸ் அன் அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட், நாசாவில் ஒர்க் பண்ணார். மூணுக்கு ஃபர்ஸ்ட் நாசா அனுப்பின அப்போலோ 11 க்ரூவில் இவரும் ஒருத்தர். 3 பேர் போனாங்கல்ல, அதில் 3 பேர் ஆக்சுவலாக போனாங்க. அது நம்மளுக்கு யாருக்குமே தெரியறதில்ல. 3 பேர் போனாங்க. தட் இஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங் போனார், பஸ் ஆல்ட்ரின் அண்ட் இவர் 3 பேரும் போனாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் மேன் டு லேண்ட் ஆன் மூன். பஸ் ஆல்ட்ரின், பஸ்ஸுக்கு எப்படி ஃபேமஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாய் ஸ்டோரின்ற மூவியில் பஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பஸ் அப்படின்னு சொல்லி பஸ் லைட் இயர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும், லைக் ஆஸ்ட்ரோனட் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்தளவுக்கு அந்த பஸ் ஆல்ட்ரினும் ஃபேமஸ். பட் தென் இவரை யாருக்குமே தெரியறதில்லை, இவரும் தான் இருந்தார். ஸோ மைக்கேல் காலின்ஸ் பாப்புலரே ஆகாமல் போயிட்டார். அவரோட புக் அண்ட் சர்டன் இன்டர்வியூஸ்லாம் ஃபர்கட்டன் ஆஸ்ட்ரோனட் ஆஃப் நாசா நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ ரொம்ப பாவம் மைக்கேல் காலின்ஸ் இப்போ இறந்தே போயிட்டார் 90 இயர்ஸில். அண்ட் அப்போலோ 11 அந்த ஃபர்ஸ்ட் மூணுக்கு போனால் அப்போலோ 11 க்ரூவில் இவரும் ஒருத்தர், அவரே இறந்து போயிட்டார் மைக்கேல் காலின்ஸ். அண்ட் ஸ்போர்ட்ஸ் பார்த்தோன்னா ஆர்ச்சரி வேர்ல்ட் கப். ஓகே, இந்த ஆர்ச்சரி வேர்ல்ட் கப்பில் என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா, இந்த தனித்தனியாக ஆக்சுவலாக அவங்க வின் பண்ணியிருக்க கோல்டு, லைக் அதனால தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி பிக்சர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அத்தனு தாஸ் அண்ட் தீபிகா குமாரி தனித்தனியாக கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. பட் தென் எண்ட் ஆஃப் த டே இவங்க 2 பேரும் ஒரு மேரீட் கப்பிள், இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆன கப்பிள். ஸோ இவங்க 2 பேரும் ஆர்ச்சரி வேர்ல்ட் கப் 2021 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. எங்கே நடந்துச்சுன்னா குவாட்டிமாலா. ஸோ அட்டனு தாஸ் ஸ்பானிஷ் வேர்ல்ட் கப் வின்னரான டெபியூட்டன்ட் டேனியல் கேஸ்ட்ரோவை 6 for 4க்கு வின் பண்ணியிருக்காரு. அண்ட் தீபிகா மெக்கென்சி அப்படின்றவங்கள மெக்கென்சி ப்ரவுன் ஆஃப் யூஎஸை பீட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டனு தாஸ் மிக்சடு கேட்டகரியிலையும் வின் பண்ணியிருக்காரு கோல்டு. ஸோ அங்கிட்டா அங்கிட்டா அண்ட் அட்டனு 2 பேரும் மிக்சட் கேட்டகரியிலையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 கோல்டு 1 பிரான்ஸோட ஆர்ச்சரி வேர்ல்ட் கப்பில் இந்தியா கலக்கியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன் பார்த்தோம்னா, விக்ரம் சோலார் மிலிண்டா குல்கர்னி அப்படின்றவரை சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, மிலிண்டா மிலின் குல்கர்னி இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, PhD in Chemical Engineering அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இவர் வாஷிங்டனில் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 24 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு. அண்ட் ரினியூவபிள் செக்டார்லேயும் இவர் இருக்கார். ஸோ இவர் அப்பாயிண்ட் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விக்ரம் சோலார் மிலின் குல்கர்னி அப்படின்றவரை சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தேட்ஸ் இட். ஆக்சிஸ் பேங்க்கோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இப்போ இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் RBI நாட் கொடுக்கணும், RBI ஓகே சொல்லணும், அதுக்கு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, RBI அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஓகே, டபுள் டிக் கிளியராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் தென் இப்போது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிஸ் பேங்க்கோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அமிதாப் சௌத்ரியை MD and CEOவாக கண்டினியூ பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க January 1, 2022 தட் இஸ் இந்த இயருக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. பட் அவங்க இப்போவே கொடுத்துருக்காங்க, 3 years பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அப் டு December 31, 2024 வரையும் இவர் இருக்கலாம் அப்படின்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க. பட் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணதை RBI கிட்ட இப்போ கொடுக்கணும். அண்ட் RBIயும் ஆக்சிஸ் பேங்க்கோட ஷேர் ஹோல்டர்ஸும் ஓகே பண்ணாங்க மட்டும்னா தான் ஹீல் கண்டினியூ. ஸோ அது இன்னும் லேட்டர் நியூஸில் வரும், பட் பார்க்கலாம். தென் ஏர்டெல் ஆஃப்ரிக்கா
சீகன் ஒகுசான்யா அப்படின்றவரை வந்து, பட் அதுக்கு முன்னாடி ஏன் ஒலுசுகன்னு போட்டிருக்காங்கன்னு OLU போட்டிருக்காங்கன்னு தெரில. ஸோ ஒலுசுகன் ஒகுசான்யா MD and CEO of Nigeria as the சக்ஸஸர் ஆஃப் ரகுநாத் மாதவன் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏர்டெல் ஆஃப்ரிக்காவோட MD and CEO-வாக இப்போ ரகுநாத் மாதவன் தான் இருக்கார். அவர் வந்து அக்டோபர் 2021 நான் ஸ்டெப் டவுன் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கப்புறம் அக்டோபர் 1, 2021 அவருக்கப்புறம் வந்து சீகன் ஒகுசான்யா தான் ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ அவர் வந்து அடிஷ்னலாக டெலகாம் ஆப்ரேட்டரும் வந்து அவங்கள சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் ஜெய்தீப் பாலும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் ஜாயின் பண்ணி தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து June 1, 2021 எஃபெக்டில் இருப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் ஏர்டெல் ஷேர்ஸ் வந்து 0.15% வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்டெல் ஆஃப்ரிக்காவோட வந்து ஒலுசுகன் ஒகுசான்யாவை வந்து MD and CEO-வாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் October 1, 2021. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா ராகுல் பஜாஜ் வந்து இப்போது பஜாஜ் ஆட்டோவோட சேர்மனாக இருக்கார். ஸோ அவருக்கப்புறம் நீரஜ் பஜாஜ் May 1, 2021 சேர்மனாக இருக்க போகிறாருன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு, இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தட் இஸ் இன் பிளேஸ் ஆஃப் ராகுல் பஜாஜ் கம்பெனி வந்து நீரஜ் பஜாஜை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. May 1, 2021 அவங்க பொசிஷனில் இருப்பாங்க. ராகுல் பஜாஜ் வந்து 1972 இந்த பொசிஷன் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருக்கார். ஸோ அவருக்கப்புறம் நீரஜ் பஜாஜ் தான் வரப்போகிறாரு. ஸோ பிஸ்னஸ் நியூஸ்னு பார்த்தோன்னா IRDAI தட் இஸ் இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோவிடால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணால் அந்த இன்சூரன்ஸ் வராமையே அந்த பேஷண்ட் சரியாகி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியிலேயே போயிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு லேட் ஆகுது அப்படின்றதுனால ஃபைனல் செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைனலாக அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஃபைனலாக அவங்கக்கிட்ட போனதுக்கப்புறம் 1 hourக்குள்ளே அந்த இன்சூரன்ஸ் வந்து சேங்ஷன் ஆகி வெளியில் வரணும், அந்த அமௌண்ட் வந்து அவங்க கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த IRDAI அனௌன்ஸ் பண்ண இந்த நியூ ரூல்ஸ் வந்து டெல்லி ஹைகோர்ட் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பெட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேஷ்லெஸ்ஸாக ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் எல்லாம் ஃபில்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்காம கேஷ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நிறைய பேஷண்ட்ஸோட லைஃப் வந்து ரிஸ்கில் இருக்குது. ஸோ ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட்டில் கேட்டதுக்கப்புறம் இந்த ஆன்சர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நாங்கள் 1 hourல அவங்களோட ஃபைனல் டிஸ்சார்ஜ் ஆஃப் த பேஷண்ட்ஸ் கவர் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் 1 hourல நாங்கள் வந்து அது கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். ஹீரோ மோட்டோகார்ப் வந்து இப்போது லாக்டவுனால் கண்டிப்பாக அவங்க கை வைக்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா தியேட்டர், மால், இந்த மாதிரி ஷோரூம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் தான் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மோட்டோகார்ப் என்ன பண்ணிட்டாங்கன்னா வர்ச்சுவல் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தட் பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த சுச்சுவேஷனில் யார் பைக் வாங்குவான்னு தெரில, பட் தென் பைக் வாங்கணும் அப்படின்னு நிறையா காசு வச்சுருக்கவங்க யோசிச்சாங்க அப்படின்னா 360 டிகிரி வியூவோட இந்த ஸ்பேஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணி அதை வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு வர்ச்சுவல் ஷோரூம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேதாந்தாவோட சேர்மன் வந்து அனில் அகர்வால், அவர் வந்து 150 crore rupees வந்து இந்தியாவுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி 2020 அவங்க 201 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் தென் இது அடிஷ்னல் 150 crore COVID-19 செகண்ட் வேவ் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுனால நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் தேட் 1000 critical care beds in 10 cities வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் கேர் இந்த சென்ஸ் டென்ட் மாதிரி ஒன்று, நாட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல், அவங்க டென்ட் மாதிரி ஒன்று போட்டு அதில் பெட்ஸு ஏர் கண்டிஷன் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, விச் இஸ் குட் திங். அண்ட் கவர்மெண்ட் வந்து இப்போது டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நடக்கிறதில்ல அப்படின்ற போது இந்த பேடீஸை வந்து தட் இஸ்
வீட்டை வந்து கவர்மெண்ட்டே வாங்கியிருக்காங்க. ராபி மார்க்கெட்டிங், வீட் அண்ட் ராபி மார்க்கெட்டிங் சீசன். ஸோ ராபி மார்க்கெட்டிங் சீசன் 2021 to 2022 வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கிட்ட இருக்க அந்த வீட் டிரான்சாக்ஷன் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றதுனால 258 lakh tons ஆஃப் வீட்டை வந்து மினிமம் செல்லிங் ப்ரைஸ்க்கு கவர்மெண்ட்டே வாங்கிட்டாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டேட்ஸ் கிட்டலாம் இருந்து வாங்கிட்டாங்க. லைக் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரகாண்ட், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேஷ், டெல்லி, குஜராத் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த சீசனில் வந்து கிட்டத்தட்ட 715 lakh tons ஆஃப் பேடி வந்து லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. 1.7 crore ஃபார்மர்ஸ் வந்து இதன் மூலயமா பெனிஃபிட் ஆவாங்க. காரிஃப் மார்க்கெட்டிங் சீசன் ப்ரொக்யூர்மெண்ட் இது எது கீழே பண்ணாங்க அப்படின்னா காரிஃப் மார்க்கெட்டிங் சீசன் ப்ரொக்யூர்மெண்ட் ஆப்ரேஷன் வித் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வேல்யூவோட 1,35,000 rupees crore rupeesக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். தென் பேங்கிங் நியூஸ்னு பார்த்தோம்னா ஐசிஐசிஐ வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த மர்ச்சன்ட்ஸ். லைக் ஆன்லைன் ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. 2 crore ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரீட்டெயிலர்ஸ்க்காக இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா அவங்களோட கம்பெனி வந்து அவங்களோட நெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லைக் 45% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் 31 lakh crore வந்து ஃபினான்ஷியல் இயர் 2022 வந்து இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதை மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஐசிஐசிஐ வந்து புதுசாக கான்டாக்ட்லெஸ் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் மர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தென் ரெசல்யூஷன் டு அப்பாயிண்ட் ஓகே இது வந்து என்னென்னா உஜ்வான் ஃபினான்ஸ் சர்வீசஸ்க்கு எம்டிஎன் சிஓவாக சமித் கோஷ் அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஓட்டிங் வந்து நடந்திருக்கு. பட் அதில் வந்து அவருக்கு ரெக்வசிட் அந்த தேவையான ஓட்டை வந்து அவர் வாங்கலை. லைக் இது வந்து ஒரு ஃபினான்ஸ் சர்வீசஸ், அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் லைக் நீங்கள் நல்லா பேங்கிங் ஃபினான்சஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸும் இந்த மாதிரி முக்கியமான ஓட்டிங் செஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து சரியான ஓட் கொடுக்கல, லைக் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க, இவர் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து 45% ஓட் தேவைப்படுது. பட் இவர்கிட்ட வந்து 70.5% ஆஃப் த ஓட் தான் இவருக்கு ஃபேவராக வந்திருக்கு. ஸோ அதனால் இவரும் பண்ண எம்டிஎன்சிஓவாக ஆக முடியல. அண்ட் சரி அது இவர் தான் வரல அப்படின்னா அப்ஜித் சென் தான் இருக்கார். ஸோ அவரை ரீஅப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஓட்டிங் நடத்துனதுலையும் அதுலேயும் 30% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இன் 2017 வந்து உஜ்வால் ஸ்மால் ஃபைனான்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து லைசன்ஸ் வாங்கிடுச்சு தட் ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் சர்வீசஸை வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மாற்றுறதுக்கு. ஸோ 2017 தான் உஜ்வான் ஸ்மால் சர்வீசஸ், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உஜ்வான் ஃபினான்ஸ் சர்வீசஸ் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக 2017 தான் மாறி இருக்குது. அண்ட் அது ஆர்பிஐ வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு சரியான ஹெட்டிங் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ that's it. Next summit and conference பார்த்தோன்னா NTPRIT, that is National Telecom Institute for Policy Research. National Telecom இன்ஸ்டிடியூட் ஃபார் பாலிசி ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் ட்ரைனிங் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வெபினார் பேர் என்ன எதுக்காக அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக, ஏபெக்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஃபார் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் விச் இஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வெபினார் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த வெபினாரோட பேர் என்ன அப்படின்னா நாவிக் ஆப்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த டெலிகாம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இன் கொலாபரேஷன் வித் இஸ்ரோவும் டெலிகாம் இண்டஸ்ட்ரியோடு சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நாவிக்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டெல்லர்ஸ் இஸ் அன் அட்டானமஸ் ரீஜியன் சேட்டலைட் நேவிகேஷன் தான் அதை சொல்லியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன்டு பை இஸ்ரோ அண்ட் அதோட கவரேஜ் ஏரியா சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். தென் NTPRI பற்றி பார்க்கணும் அப்படின்னா இஸ் அன் ஏபெக்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நேம் வந்து நாவிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த டெலிகாம் இண்டஸ்ட்ரி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பார்த்தோன்னா யூகே வந்து அவங்களோட கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. லைக் மார்ச்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரெய்னிங்காக இருந்துச்சு. ஸோ மிடில் ஆஃப் த மார்ச்சில் வந்து பயங்கர ஸ்னோவில்
நேற்றுலேருந்து என்ன இவ்வளோ ஸ்னோவாக இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட 0.5 ஒரு 1 inch வரையும் ஸ்னோ. ஸோ அதுலேருந்து ஸ்லோவாக பார்த்தோன்னா ஒரு 2 to 3 daysலேயே திரும்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி டிராஸ்டிக் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் சேஞ்சஸை வந்து அவங்களால கோப்பப் பண்ண முடியல அப்படின்றதுனால இதுக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு பவர்ஃபுல் வெதர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடிக்கலாம் 2022 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக February 2020 அவங்க 2 billion pounds, தட் இஸ் நம்ம ஊர் அமௌண்ட்டில் வந்து 12,400 crore வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க அவங்களோட கவர்மெண்ட். ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ரெடியாகி வரும்போது ஒன் ஆஃப் த டாப் 25 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இந்த வேர்ல்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ தட் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் இந்த நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைனா அவங்களோட ரோபோட் ப்ரோட்டோடைப்புக்கு நியோ 1 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதையும் ரீசெண்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ண ரோவரோட பேரான ஜொராங், தட் இஸ் ZHURONG. இந்த பேரையும் குழப்பிக்காதீங்க. ஸோ தட் ரோபோட் ப்ரோட்டோடைப்போட பேர் வந்து நியோ 01 அண்ட் ரோவர் ஃபார் மார்ஸ் வந்து ஜொராங். ஸோ இது வந்து ஒரு 30 kg ரோபோட். டெவலப் பண்ணது யாருன்னா ஆர்ஜின் ஸ்பேஸ், விச் இஸ் ஜென்சான் பேஸ்டு கம்பெனி. இது வந்து ஃப்யூச்சர் டெக்னாலஜிக்கு வந்து ஒரு கேப்பபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ராய்ட்ஸை வந்து மைண்ட் பண்ணுறதுக்கும் கேப்பபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியோ 1 என்ன பண்ணோம் அப்படின்னா லார்ஜ் நெட் ஆஃப் கேப்சர் பண்ணி டெபிளிஷ் லெஃப்டில் வந்து பண்ணும். அண்ட் இதை வந்து ஒரு ஃபோட்டோவாக மாற்றுறதுக்கு வந்து எலக்ட்ரானிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டமை யூஸ் பண்ணி மாற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா வந்து அவங்களோட எஃபெக்ட் ஃபார் லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து நிறைய விஷயங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு, நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான் இது. அப்போ சைனான்னு பார்த்தோன்னா பெய்ஜிங் வந்து கேபிட்டல், பிரசிடென்ட் வந்து ஜி ஜின்பிங், கரன்சி ரென்மின்பின். நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஓகே கோவேக்சின் ப்ரைஸையும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கோவிஷீல்டோடது வந்து வந்து 100 rupees, தட் இஸ் 400 ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்ததை 300ன்னு ரெடியூஸ் பண்ணாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 600லேருந்து 400 மாற்றிருக்காங்க. கோவிஷீல்டு வந்து சீரம் இன்ஸ்டிடியூட், கோவேக்சின் வந்து பாரத் பயோடெக். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அவங்க வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு 1200ன்னு ரெடியூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் எக்ஸ்போர்ட்டும் 15 to 20% $15 to $20 சொன்னதையும் அவங்க ரெடியூஸ் பண்ணலை. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ப்ரெக்னென்ட் உமன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த லாக்டவுனில் அப்படின்னு நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் வந்து கண்டுபிடிச்சி அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெல்ப்லைன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன். ஏன்னா மந்த்லி போய் அவங்க ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. பட் அதெல்லாம் இப்போது லாக்டவுனால் பண்ண முடியல அப்படின்றதுனால ஸோ இந்த நம்பர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட க்ரீவன்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த NCW வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மொபைல் கோவிட் RT-PCR டெஸ்ட் லெபார்ட்டரி நாக்பூர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன் பர்சன் அங்கே போய் அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு ஏன்னா எக்ஸ்போஷர் ஆகிறோம்ல, ஸோ அதுக்கு பதிலாக இந்த மொபைல் கோவிட் RT-PCR டெஸ்ட் லெபார்ட்டரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாக்பூரில் இது க்ரியேட் பண்ணுறதுனால 24 ஹவர்ஸும் சர்வீசஸ் இருக்கும். அண்ட் 3000 samples per day வந்து கேல்குலேட் பண்ணுற அளவுக்கு கேப்பபிள் இது. இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா ஸ்பைஸ் ஹெல்த் அண்ட் நாக்பூர் முனிசிபல் கார்பரேஷன் 2 பேர் சேர்ந்து தான் இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் 12 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட எய்ம். தென் உங்களுக்கே தெரியும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே டெஸ்ட் எடுக்கணும். நம்ம பிளட் நம்மளோட டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்வாப் விட்டோ ஆர் எனி டெஸ்ட் எடுக்கிறது வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்தால் தான் நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரியும், இல்லைன்னா ரிசல்ட் வந்து தெரியாது. அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு 3000 samples தான் அவங்க லிமிட்டேஷனே கொடுத்துட்டாங்க. 24 ஹவர்ஸ்க்கு 3000 sample தான். அண்ட் ஒவ்வொரு சாம்பிள் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து 12 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாக்பூர் வந்து கோவிட் சாம்பிள் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பந்தாரா, சந்தர்பூர், கோச்சிரி, இன் ஈஸ்ட் விதர்பா, அந்த இடத்துலலாம் வந்து லெபார்ட்டரிஸ் வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது நியூ டைப் ஆஃப் டெஸ்ட்டு. அண்ட் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அந்த ஆல்ரெடி இருக்கிற 3-4
டெஸ்டிங் லெபார்ட்ரிஸில் வந்து நிறைய சாம்பிள்ஸ் வந்து குவியுது இல்லையா, அதுவும் நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு சாம்பிளை டெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து டெஸ்டிங் பண்ணவே முடியாது, பண்ணாலும் ரிசல்ட் வந்து தெரியாது, நெகட்டிவ்னும் வராது பாசிட்டிவ்னும் வராது. ஸோ அப்போ டெஸ்ட் கொடுத்ததே வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, அதனால எக்ஸ்ட்ரா ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அவங்களோட மகாராஷ்டிரா டே விச் இஸ் ஆன் May 1, ஸோ இன்னைக்கு. ஸோ அந்த டேவோட செலிப்ரேஷனை வந்து சட்டிலாக வச்சுப்போம், ரொம்ப செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7 AM நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறான். பட் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் கல்ச்சுரல் ஒரு ப்ரோக்ராம்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கோவிட். ஸோ மகாராஷ்டிரா டே வந்து May 1 மகாராஷ்டிரா May 1. ஸோ மகாராஷ்டிரா டே விச் இஸ் ஆன் May 1, அதை வந்து ரொம்ப சட்டிலாக வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சிம்பிள் மேனரில் இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. ரிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் ஹானஸ்டி டே அண்ட் ஜாஸ் டே ரெண்டுமே வந்து April 30th. மைக்கேல் காலின்ஸ் விச் இஸ் ஹூ இஸ் ஒன் ஆஃப் த ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆஃப் Apollo 11. இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க, பாவம் மனுஷன். Apollo 11 வந்து மூனில் லேண்ட் ஆனது 2 பேர் அப்படின்னா அவங்களோட போனது இவரும் ஒருத்தர் தான். ஸோ இவரை வந்து நாட் ரெகக்னைஸ்டு மச், பட் அவர் இறந்தே போயிட்டார் இப்போது. ஸோ ஆர்ச்சரி வேர்ல்ட் கப் வந்து நடந்திருக்கு, அதில் அட்டனு தாஸ் அண்ட் தீபிகா குமாரி மெடல் வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்தியா வந்து 3 கோல்டு அண்ட் 1 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் விக்ரம் சோலார் வந்து மிலிந்த் குல்கர்னி அப்படின்றவரை சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஆக்சிஸ் பேங்க் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் அமிதாப் சௌத்ரிக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. பட் இது இன்னும் ஆர்பிஐக்கு போய் சாங்ஷன் ஆகி வரணும். ஸோ ஏர்டெல் ஆஃப்ரிக்கா வந்து ஒலுசெகன் ஒகுன்சான்யா அப்படின்றவரை வந்து MD and CEOவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ராகுல் பஜாஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அஸ் அ சேர்மன் ஆஃப் பஜாஜ் ஆட்டோ. நீரஜ் பஜாஜ் தான் கண்டினியூ பண்ண போகிறாரு. ஸோ IRDAI விச் இஸ் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ அவங்க வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க தட் இன்சூரன்ஸ் வந்து கோவிட் கீழே வர இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் அப்படி கிளைம் பண்ணாங்க அப்படின்னா 1 hourல கண்டிப்பாக நீங்கள் சாங்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஹைகோர்ட்லேயும் அவங்க வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ மோட்டோகார்ப் டியூ டு த லாக்டவுன்னால அவங்களோட வர்ச்சுவல் ஷோரூமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வேதாந்தா சேர்மனான அனில் அகர்வால் வந்து ஆல்ரெடி 210 crore rupees வந்து 2020 இந்தியாவுக்கு கொடுத்தாரு, லைக் கோவிட்னால கஷ்டப்படுறோம் அப்படின்றதுனால. பட் அதோட சேர்ந்து இப்போது அடிஷ்னலாக 150 crore வந்து கொடுத்துருக்காரு டு ஃபைட் த செகண்ட் வேவ் ஆஃப் COVID-19. அண்ட் கவர்மெண்ட் தான் வந்து வீட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா ஃபார்மர்ஸ், அதை வந்து 258 lakh tons ஆஃப் வீட்டை வந்து வாங்கியிருக்காங்க ஃப்ரம் 25 lakh farmers கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ICICI பேங்க் வந்து கான்டாக்ட்லெஸ் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் மர்ச்சன்ட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா 45% ஆஃப் தேர் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டோட்டலி இன் தி இயர் ஃபினான்ஷியல் 2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ரெசல்யூஷன் டு அப்பாயிண்ட் சமித் கோஷ் அப்படின்றவரை வந்து MD and CEO ஆஃப் உஜ்வான் ஃபினான்ஸ் சர்வீசஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நடந்த ஓட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவ்வளோவா ஓட் பண்ணல, அவருக்கு ஆப்போசிட்டாக ஓட் பண்ணிட்டாங்க. 75% ஆஃப் ஓட் தேவை, பட் அவருக்கு 70.58% ஆஃப் ஓட் தான் கிடச்சிருக்கு. ஸோ சரி, அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கிறவளையே கண்டினியூ பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் 30% ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு ஆப்போசிட்டாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். அந்த நியூஸ் அவ்வளோதான், குழப்படியாக முடிஞ்சிருச்சு. அண்ட் உஜ்வான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்காக வந்து 2017 தான் மாறுச்சு, லைக் உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. NTIPRI கண்டக்ட்ஸ் வெபினார், எதுலனா NAVIC ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டெலிகாம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் UK வந்து அவங்களோட கிளைமேட் சேஞ்சஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டர் 2022 கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைனா அவங்களோட நியூ ப்ரோட்டோடைப் ரோபோட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 35 kg உள்ள ஒரு ப்ரோட்டோடைப் பேர் என்ன அப்படின்னா NEO-01. கோவேக்சின் ப்ரைஸை வந்து 600 400 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
பாரத் இன்ஸ்டிடியூட். ஸோ NCW வந்து தட் இஸ் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அவங்க வந்து வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து மொபைல் கோவிட் RT-PCR டெஸ்ட் லெபார்ட்டரி நாக்பூரில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க லைக் மகாராஷ்டிரா டே விச் இஸ் ஆன் May 1 அதை வந்து ரொம்ப சட்டிலாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், ரொம்ப கிராண்டியராக வேணாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். வேர்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தோன்னா அக்யூர் டு பி ஆடட் பீரியாடிக்கலி. சிறுக சிறுக சேர் ஹி ஹேஸ் அக்யூர்ட் அ செட் ஆஃப் கமமரேஷன் ஸ்டாம்ப்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாம்ப்ஸ் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா சிறுக சிறுக சேர் இந்த சென்ஸ் இந்த மாதிரி டெய்லி சிஏ சிறுக சிறுக அக்யூர் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கோட் ஆஃப் த டே வந்து when you live for a strong purpose then hard work isn't an option, it is a necessity. When you live for a strong purpose then hard work isn't an option, it is a necessary. நம்ம ஒரு ஸ்ட்ராங் பர்பஸ்க்காக வாழ்கிறோம், லைக் இப்போது எஸ்பிஐ ஜேஏ தான் வேணும் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஐ வாண்ட் டு பிகம் அ SBI JA அப்படின்னு டெய்லியும் நீங்கள் நினச்சிட்டே இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங் பர்பஸ்க்காக நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்ற போது ஹார்ட் ஒர்க் வந்து ஆப்ஷன் இல்லை, நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடாது. அது வந்து நம்மளோட வாழ்க்கை எப்படி டெய்லி எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம் அப்படின்லாம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி ஒரு நெசசிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோட்டோட இந்த டே முடிக்கிறோம். 10 o'clock வந்து குவிஸ் இருக்குது. டாக் அண்ட் மார்க் குவிஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி குவிஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள், விச் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இங்கே வந்து டாப் 20 கொஷின்ஸ் தான் வருது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபார் திஸ் மந்த் for SBI JA. So new initiatives are coming up, lining up. So wait for the day. இன்னைக்கு சார் எடுக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இது தான். ஸோ நாளையிலேருந்து we all will be with the bank. So that's it. Thank you for hearing my talks. Have a happy day and start your preparations at least from this new month.